இந்த ஆபீஸ்ல வெறும் 2 பேர் மட்டும் தான் வேலை செய்றாங்க. இந்த ஆள் அந்த மிஷின்ல இருந்து ஒரு சின்ன பால் எடுத்து வாயில போட்டு மெல்றாரு. உடனே அது ஒரு பல்பா மாறிடுது. அதை அப்படியே பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அவங்களுடைய கண் பவரை வச்சு அதை எரிய வைக்கிறாங்க. இப்படி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த நபர் கொஞ்சம் பால்ஸ் ஆட்டைய போடுறாரு. அது எல்லாத்தையும் அவரோட பேக்ல போட்டு வச்சிடுறாரு. அந்த லைட் எரிய வைக்கிறதுக்காக ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கம்பெனியோட ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கான வேலையும் முடிஞ்சிருது. 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பல்போட ஃபார்முலா பார்த்துட்டே போறாரு. அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த எல்லா பாலையும் அவர் சேர்த்து வச்ச டப்பால போட்டு வச்சிருக்காரு. சரி, பல்ப் எரிய வைக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பல்பை மேக் பண்றாரு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை எரிய வைக்கிறாரு. ஆனா அந்த ஃபார்முலா தப்பா இருந்தனால அது வெடிச்சிருது. ஆபீஸ்க்கு போன உடனே அவர் பேக்ல இருந்த பைப் எடுத்து அந்த மிஷின்ல கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அந்த மிஷின்ல இருந்து பாலை திருடிட்டே இருக்கும்போது அந்த ஆபீஸோட ஓனர் வந்து இதை பாத்துறாரு. அதனால இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அழுதுட்டே அவர் வச்சிருக்க ஃபார்முலா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்பவே கவலையா உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. வந்து பார்த்தா இவன் கூட வேலை செய்யற பொண்ணு தான் வந்திருப்பா. அவகிட்ட இவன் தூக்கி வீசின ஃபார்முலா இருக்கும். கூடவே இவ திருடி வச்ச அந்த பால்ஸையும் கொடுத்துருவா. அது எல்லாத்தையும் வாயில போட்டு ஒரு மிகப்பெரிய பல்ப் உருவாக்கிடுவான். இவ்வளவு பவரை யூஸ் பண்ணி அந்த பல்பை எரிய வச்சிருவா. இவங்க மேக் பண்ணதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பல்ப்.